Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே ஜிப்மர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. அத பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. சோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி क्वेश्चन பேட்டர்னை அல்லது क्वेश्चனை ரிவ்யூ பண்ணனும் அப்படினா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா previous year क्वेश्चन பேப்பரே அப்படியே எடுத்து போடுவாங்க. அப்படி இல்லனா அதோட half of the question அப்படியே வந்துரும். லாஸ்ட் டைம் என்னாச்சு அப்படினா பாத்தீங்கன்னா previous year क्वेश्चन பேப்பர்ல பாதி क्वेश्चन நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அப்படியே வந்துருச்சு. சோ அந்த क्वेश्चन பேப்பரை பார்த்து போனவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா ஆயிடுச்சு அதுல செலக்ட் ஆறது. அதனால சம்டைம்ஸ் அப்படியே கேட்பாங்க, அதுல இருந்து क्वेश्चन எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. சோ அதனால क्वेश्चन பேப்பரை நீங்க பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எக்ஸாம் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணலாம். இது இல்லாம உங்களுக்கு என்னன்னா எக்ஸாம் பேட்டர்ன், அத என்ன டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கற அந்த ஒரு ஐடியா வந்துரும். நீங்க டெக்ஸ்ட் புக்கை எவ்வளவு டெக்ஸ்ட் புக் படிச்சாலும் அதுல பக்கமா படிச்சா கூட என்ன டைப் ஆஃப் क्वेश्चन கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். என்ன மாதிரி क्वेश्चन கேட்பாங்கன்னு தெரியாமலே போயிடும். அதனால தான் நம்ம क्वेश्चனை ரிவ்யூ பண்றோம். சோ ஒரு क्वेश्चனை பார்க்கும்போது அதுல உள்ள சாய்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சோ அந்த சாய்ஸஸ்க்குலாம் என்னென்ன क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆறப்போ எவ்வளவு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதோ அவ்வளவுக்கு நீங்க ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னென்ன क्वेश्चन பார்க்கறதுன்னு. சோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. சோ அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா how many cervical nerves there in the spinal cord. சோ ஸ்பைனல் கார்ட்ல cervical nerves எத்தனை இருக்கு, இதுதான் क्वेश्चन. இதுக்கு ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா சாய்ஸ்ல கொடுத்திருக்காங்க 9, 12, 8 and 5. சோ இதோட ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா cervical 8. சோ முதல்ல இந்த क्वेश्चनல இருந்து வேற எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க நான் சொல்லிறேன். சோ how many nerves, spinal nerves present in the spinal cord அந்த மாதிரி கேட்பாங்க. சோ spinal nerves பாத்தீங்கன்னா 31 pairs இருக்கு. இதுல cervical 8, thoracicல 12, lumbar pons, sacrum 5, coccyx 1. So 12, 8, 20, 30, 31. So 31 pairs of spinal nerves இருக்கு. இதுல தனித்தனியா கேட்கலாம். cervical எத்தனை அப்படின்னு கேட்கலாம். அதுதான் இப்ப அந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க. thoracic எத்தனை क्वेश्चन கேட்கலாம். சோ இதெல்லாம் கொடுத்து thoracic எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்படி இல்ல தனியா lumbar எவ்வளவுன்னு கேட்கலாம், sacrum எவ்வளவுன்னு கேட்கலாம், coccyx எவ்வளவுன்னு கேட்கலாம். சோ क्वेश्चन இந்த மாதிரி தான் தருவாங்க. சோ இத தவிர நர்வ்ஸ்ல உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா cranial nerves பத்தி கேட்பாங்க. cranial nerves. சோ இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா 12 இருக்கு. சோ இதுல அந்த cranial nerves என்னென்ன cranial nerves இருக்கு, இதுல ஒவ்வொரு நர்வ்ஸ்க்கும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஸ்மாலஸ்ட் எது, ஷார்ட்டஸ்ட் எது, லாங்கஸ்ட் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரைஜெமினல், ஷார்ட்டஸ்ட் ட்ரோக்லியா. சோ இத நீங்க பார்க்கணும். சோ இந்த மாதிரி இதுலயும் क्वेश्चन கேட்பாங்க. அடுத்த क्वेश्चन, which of the following adrenal layer secretes glucocorticoids. சோ क्वेश्चन என்னன்னா adrenal layerல glucocorticoids secrete பண்றது எது. சோ முதல்ல இதுக்கு நம்ம adrenal glandோட anatomy தெரிஞ்சிருக்கணும். சோ adrenal glandல நமக்கு adrenal cortex இருக்கு. அடுத்து adrenal medulla இருக்கு. சோ இதுல தான் 3 லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு zona glandulata, இரண்டாவது zona reticularis, மூணாவது zona fasciculata. சோ இந்த மூணு லேயரும் சேர்ந்தது தான் adrenal cortex. So the
அட்ரினல்ல அட்ரினல் கார்டெக்ஸ் தான் மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் பார்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் தான், மிடிலாங்கிறது ஒரு சின்ன பார்ட். சோ அட்ரினல்ல அதிகமான பார்ட் வந்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸும் கொஞ்சமான பார்ட்டும் தான் அட்ரினல் மிடுலாவும் இருக்கு. சோ இதுல தான் அட்ரினல் கார்டெக்ஸ்ல ஜோனா கிளாமருலஸா இருக்கு. சோ ஜோனா கிளாமருலஸா அப்படிங்கிறது மினரல் கார்டிகாய்ட்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அல்டோஸ்டிரான். So aldosterone தான் இதுக்கு எக்ஸாம்பிள். So sometimes aldosterone secreted by the which layer of the adrenal gland அப்படினு கேட்டாங்க. அது zona glomerulosaங்கிறது தான் ஆன்சர். So zona glomerulosa mineralocorticoids வந்து செக்ரீட் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து aldosterone. So அடுத்த லேயர் zona reticularis. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா இதுக்கு aldosterone androgen. So reticularis secretes androgen. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா zona fasciculata. So இந்த லேயர் தான் நமக்கு வந்து glucocorticoids வந்து செக்ரீட் பண்ணுது. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து zona fasciculata. So இந்த glucocorticoids க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா cortisol, corticosterone. சோ அடுத்தது இந்த அட்ரினல்ல இன்னொரு பார்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அட்ரினல் கார்டெக்ஸ்ல மூணு லேயர் இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா அட்ரினல் மிடுலா. சோ இந்த மிடுலா தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் எபினெப்ரின், நாரெபினெப்ரின். சோ இந்த எபினெப்ரின் நாரெபினெப்ரின் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, அட்ரினலின் நார்அட்ரினலின் இது ரெண்டையும் செக்ரீட் பண்றது தான் அட்ரினல் மெடுலா. அடுத்த क्वेश्चन, which of the hormone inhibits release of the growth hormone? சோ growth hormone ரிலீஸ் ஆறத எந்த ஹார்மோன் தடை பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கறது அந்த क्वेश्चन. சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சொமேட்டோஸ்டாட்டின். சோ இந்த சொமேட்டோஸ்டாட்டின் ஹார்மோன் தான் growth ஹார்மோன் ரிலீஸ் ஆறத வந்து இன்ஹிபிட் பண்ணுது. சோ மத்த ஆன்சர்லாம் வந்து டோபமைன் வந்து டோபமைன், தைரோட்ரோபின், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், சொமேட்டோஸ்ட்ரோபின் இதெல்லாம் இந்த क्वेश्चनக்கு அன்ரிலேட்டட். சோ ரைட் ஆன்சர் இஸ் சொமேட்டோஸ்டாட்டின். அடுத்தது how many bones in the lower extremities? சோ lower extremity அந்த lower extremity கீழ உள்ள அந்த கால்ல இல்ல அந்த lower extremitiesல எவ்வளவு போன்ஸ் இருக்குங்கிறது தான் வந்து क्वेश्चन. சோ இதுல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க lower extremitiesல எவ்வளவு போன் இருக்குன்னு. சோ அதனால நம்ம டீடைலா சொல்லிடுவோம். இதுக்கு முதல்ல ரைட் ஆன்சர் என்னன்னா 62. சோ அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரே ஒரு சைடு, அது லெஃப்ட் அல்லது ரைட், ஏதாவது ஒரு பக்கத்துக்கு உள்ள லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து இந்த இடுப்பு எலும்போட சேர்த்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டின்னு சொல்லுவோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இனாமினேட் போன் 1. சோ அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஃபீமர் 1. சோ அதுக்கு கீழ பெட்டலா 1, டிபியா 1, ஃபிபுலா 1, டிபியா ஃபிபுலா அதுக்கு கீழ டார்சல் 7, மெட்டாடார்சல் 5, 7, 12, 13, 14, 15, 16, 17, phalanges 14. சோ 14, 15, 16, 17, 18, 19, 20, 26, 31. சோ 31 இன்டு ரெண்டு சைடும் எவ்வளவு வருது 62. சோ இதுதான் வந்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் உள்ள போன் வந்து 62. இதுல இனாமினேட் போனும் இன்க்ளூட் ஆகும். இது வந்து நம்ம எய்ம்ஸ் क्वेश्चन பேப்பர்ல இருந்து எடுத்த ஒரு क्वेश्चन. சோ இதுல வந்து சம்டைம்ஸ் இனாமினேட் போனை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த எய்ம்ஸ் எக்ஸாம்ல அவங்களுக்கு ஆன்சர் கீழே வந்து 62 தான் கொடுத்திருக்காங்க. அதனால இனாமினேட் போனை அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க.
ஒரு சைடு ஒரு இனாமினேட், இன்னொரு சைடு இன்னொரு இனாமினேட். சோ டோட்டலா 62. சோ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல பார்த்தலாம். சோ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல இருந்து எப்படின்னா ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேப்புலா 1, clavicle 1. சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஹியூமரஸ் 1, ரேடியஸ் 1, அல்னா 1. சோ இதுல வந்து கார்பல் போன் 8, மெட்டாகார்பல் 5. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா phalanges 14. So 14, 15, 16, 17, 18, 19, 20, 24, 32. So 32 into 2, 64. So இதோட upper extremities ஓட total bones வந்து 64. The question, apex of the heart is formed mostly by, அதாவது ஹார்ட்டோட apex part எந்த பார்ட் வந்து மோஸ்ட்லி ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறது தான் क्वेश्चन. சோ இதுல வந்து ரைட் ஏட்ரியம், சென்ட்ரல் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கறது தான் ரைட் ஆன்சர். சோ எபெக்ஸ்ங்கிறது ஹார்ட்ல கீழ, அதாவது ஹார்ட்ல கீழ உள்ள பார்ட் தான் நம்ம வந்து எபெக்ஸ் னு சொல்றோம், மேல உள்ள வந்து பேஸ் னு சொல்றோம். சோ இந்த கீழ உள்ள எபெக்ஸ் பார்ட் வந்து மேக்ஸிமம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த ஹார்ட் லெஃப்ட் ஏட்ரியம். சோ லெஃப்ட் ஏட்ரியம் தான் மேக்ஸிமம் பார்ட் வந்து பேஸ் ஆஃப் த ஹார்ட்ல ஆக்குபை பண்ணிருக்கு. சோ அடுத்த क्वेश्चन 16வது, torsals of the angles are example of which type of bones? சோ நம்ம ஏற்கனவே போன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் போன்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே இந்த क्वेश्चनல நம்ம முன்னாடி பார்த்த क्वेश्चनல வந்து நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இதுலயே ஒருத்தர் பார்த்துருவோம். சோ torsals of the angle jointல இருக்க அந்த dorsal bone எந்த போனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஷார்ட் போன். சோ டார்சல்ஸும் கார்பல் போனும், டார்சல் அண்ட் கார்பல். சோ இந்த ரெண்டு போனும் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் போன்ல வரும். இதை தவிர போன்ஸ் நிறைய ஷார்ட் போன்ல வரும். சோ இப்போதைக்கு டார்சலும் கார்பல் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஷார்ட் போன்ஸ்ல வரும். சோ இதை தவிர லாங் போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமர், ரேடியஸ், ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாங் போன்ல வரும். இதை தவிர டிபியா, ஃபிபுலா. சோ இதெல்லாம் லாங் போன்ல வரும். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிமோனிக் போன்ஸ். இந்த நிமோனிக் போன்ஸ் அப்படின்னா என்னன்னா போன் கண்டைனிங் அந்த ஏர் செல்ஸ், அதாவது அந்த போன்ல பாத்தீங்கன்னா ஏர் செல்ஸ் இருக்கும். சோ இதுதான் வந்து நீமோ அப்படின்னா ஏர்னு அர்த்தம். சோ அது அந்த நிமோனிக் போன்னா போன் கண்டைனிங் ஏர் செல்ஸ். சோ இதுதான் இதோட மீனிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைனஸ் போன் எத்தனை இருக்கோ அதெல்லாம் வந்து நிமோனிக் போன்ஸ்ல வரும். சோ மேக்ஸிலரியா இருக்கட்டும், எத்திமாய்டா இருக்கட்டும், ஃப்ரான்டலா இருக்கட்டும், ஸ்பீனாய்டா இருக்கும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிமோனிக் போன்ஸ்ல வரும். மேக்ஸிலரி, ஸ்பீனாய்ட், frontal, ethmoid. இதெல்லாம் வந்து நிமோனிக் போன்ஸ்ல வரும். தென் செசமாய்ட் போன். செசமாய்ட் போன் ஆக்சுவலா நம்ம என்னத சொல்றோம்னா பெட்டலாவை தான் செசமாய்ட் போன் சொல்லுவோம். சோ இத தவிர கார்பல்ல இருக்க பிசிஃபார்ம் போனும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பிசிஃபார்ம் போனும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அந்த பெட்டலா பிசிஃபார்ம் போன்ல என்ன பண்ணுதுன்னா டெண்டன்ஸை சேவ் பண்ண, ப்ரொடெக்ட் பண்றதுதான் இதோட வேலை. சோ செசமாய்ட் போனுக்கு பெட்டலாவும் கார்பல் இருக்க பிசிஃபார்மும் வந்து பெட்டலா போனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த क्वेश्चन, கார்போ மெட்டாகார்பல் ஜாயிண்ட் இஸ் an example of which joint? சோ கார்போ மெட்டாகார்பல் இந்த ஜாயிண்ட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சேடல் ஜாயிண்ட். சோ இதுதான் சேடல் ஜாயிண்ட் தான் இதுக்கு ரைட் ஆன்சர்.
ஏன்னா இந்த சேடில் ஜாயிண்ட் வந்து நம்ம சைனோவியல் ஜாயிண்ட்னு சொல்றோம். சைனோவியல் அப்படி இல்லைன்னா டைஆர்த்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படின்னா டைஆர்த்ரோசிஸ் அப்படின்னா என்னன்னா ஃப்ரீலி மூவபிள் அந்த ஜாயிண்ட், அதாவது இந்த இது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டைஆர்த்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதை தவிர நம்ம வந்து எபிஆர்த்ரோசிஸ், சின்ஆர்த்ரோசிஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். சின்ஆர்த்ரோசிஸ்னா நம்ம அந்த கிரேனியம்ல உள்ள அந்த சூச்சர்ஸ் இருக்கு, அதான் நம்ம சின்ஆர்த்ரோசிஸ் ஜாயிண்ட் சொல்றோம். சோ எபிஆர்த்ரோசிஸ் மைல்டு, ரொம்ப மைல்டா மூவ்மெண்ட் ஆகிற அந்த ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து லிமிட்டட் மூவ்மெண்ட் ஆகிற அந்த ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து எபிஆர்த்ரோசிஸ்னும், சோ சின்ஆர்த்ரோசிஸ்னா மூவ்மெண்டே ஆகாத ஜாயிண்ட்ஸ் சின்ஆர்த்ரோசிஸ்னும், ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ் வந்து டைஆர்த்ரோசிஸ்னு சொல்றோம். சோ இந்த சேடில் ஜாயிண்ட் அதாவது கார்போ மெட்டாகார்பல் ஜாயிண்ட்ஸ் வந்து சேடில் ஜாயிண்ட், சைனோவியல் ஜாயிண்ட், டைஆர்த்ரோசிஸ் ஜாயிண்ட் சொல்றோம். சோ இந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா knee joint and elbow joint. இது ரெண்டும் வந்து நமக்கு ஹிப் ஜாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள். பிவோட் ஜாயிண்ட்னா என்னன்னா இந்த சர்வைக்கல் போன்ல உள்ள ஃபர்ஸ்ட் போனுக்கும் செகண்ட் போனுக்கும் இடையில உள்ள அந்த போன் தான், அந்த ஜாயிண்ட் தான் பிவோட் ஜாயிண்ட் சொல்றோம். சோ அட்லஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள அந்த போனை வந்து பிவோட் ஜாயிண்ட்க்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எவ்ரிஒன் இஸ் நோ. சோ அதுதான் வந்து நம்ம ஃபீமருக்கும் அந்த ஹிப் ஜாயிண்ட வந்து நம்ம வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்க்கும் ஷோல்டர் ஜாயிண்ட். சோ ஹிப் ஜாயிண்ட் அண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் இது ரெண்டே வந்து நம்ம பால் அண்ட் சாக்கெட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்றோம். சோ क्वेश्चनல இந்த மாதிரி கேட்பாங்க, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கிறது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18வது क्वेश्चन, which of the following part of the brain control body temperature? இது டைரக்ட் क्वेश्चन. சோ பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ற அந்த brain part எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஹைபோதலாமஸ். நம்ம பிரெயினோட லோப்ஸ்ல வந்து பிரெயின் லோப்ஸ்க்காவே ஒரு क्वेश्चन ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. சோ ஹைபோதலாமஸ் கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர். இதை தவிர இதுல கொடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து ரேஷனலைஸ் பண்ணுவோம். பால்ஸ் வந்து பிரெயின் ஸ்டெம், இது வந்து ஸ்லீப்பிங், ட்ரீமிங், பிரீத்திங், இது ரிலேட்டடா ஃபங்க்ஷன் பண்ணுது பால்ஸ். சோ பிரெயின் ஸ்டெம் ஸ்லீப்பிங், ட்ரீமிங், பிரீத்திங் ரிலேட்டடா ஒர்க் பண்ணுது. சோ அமைக்லாடா அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் ஃபியர் ரிலேட்டட் பிஹேவியர். சோ ஃபியர் ரிலேட்டட் பிஹேவியரை வந்து ஃபங்க்ஷன் பண்றது வந்து இந்த அமைக்டாலா அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து ஹிப்போகாம்பஸ். சோ ஹிப்போகாம்பஸ் வந்து லேர்னிங்க்கும் மெமரிக்கும் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ஹிப்போகாம்பஸ் தான். क्वेश्चन, rod shaped bacteria is called. சோ இது வந்து மைக்ரோபயாலஜில கேட்டிருக்காங்க. மைக்ரோபயாலஜில ரொம்ப கம்மியா தான் क्वेश्चन கேட்பாங்க, ஒரு क्वेश्चन ஒரு क्वेश्चन மேக்ஸिमम வரும், ரொம்ப அதிகமா வராது. சோ இருந்தாலும் வெரி பேசிக் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ rod shaped bacteria is called, அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா bacillus அப்படின்னு சொல்றோம். சோ rod shape வந்து bacillus. கோக்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிக்கல் ஷேப்லயும், ஸ்பைரோசிஸ் ஸ்பைரல் ஷேப்லயும், கிளஸ்டர் வந்து அதேதான் காக்கஸ் தான், நம்ம வந்து கிளஸ்டர் அந்த கிளஸ்டர் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விப்ரியோஸ், இந்த கமா ஷேப்ல வந்து விப்ரியோஸ் வந்து கமா ஷேப்லயே இருக்கும். சோ இந்த ஷேப் அக்கார்டிங் டு தி ஷேப் பாக்டீரியாஸை இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. அடுத்த क्वेश्चन 20வது क्वेश्चन, காசிட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் தி லைம் டிசீஸ். சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து கோரில்லா பர்டோஃபெரி. சோ அடுத்து அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைக்னோசோமா ப்ரூசி கேமிசன்ஸ். சோ இதோட இந்த ஆர்கானிசம் வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரில வந்து ஒரு விதமான டிசீஸ உருவாக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா அதுக்கு பேரு. அத வந்து ஆப்பிரிக்கன் ஹைப்போசோமியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிகட்சியே ப்ரோவாசரி. சோ இது வந்து எபிடெமிக் டைபஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ வந்து உருவாக்குது. இதுக்கு காரணம் வந்து லவ்ஸ். சோ அந்த தலையில இருக்க அந்த பேய் தான் எபிடெமிக் டைபஸ் அப்படிங்கிற ஒரு எபிடெமிக் டிசீஸ உருவாக்குது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா வைரஸ். இந்த ஆல்பா வைரஸ் வந்து
ஒரு விதமான ஜூனோட்டிக் டிசீஸ் உருவாக்குது. அதுக்கு பேர் வந்து சோ அது என்ன மாதிரினா என்செஃபலைட்டிஸ். அது மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்செஃபலைட்டிஸ். இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் வந்து உங்களுக்கு தெரியும், விலங்குகள்ல இருந்து மனிதனுக்கு பரவுறது. அந்த டிசீஸ் தான் வந்து ஜூனோட்டிக் டிசீஸ்னு சொல்றோம். சோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டா அடுத்த வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you so much.